My name is PK and welcome to இயற்கை மொழி. நேற்று சர்க்கரைவள்ளி கிழங்கு ப்ரொபகேஷன் பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இன்றைக்கி அதோட ப்ரீஃப் வீடியோ. இந்த வீடியோவில் நாம் சர்க்கரைவள்ளி கிழங்கை எப்படி விதைக்கிழங்கே இல்லாமல் ஒரு வருஷம் ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்ம வளர்த்துட்டே இருக்கலான்றது பற்றின வீடியோ. பொதுவாக நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு வளர்க்குறதுக்கு அந்த கிழங்கை பதியம் பண்ணி நாம் அதுலேருந்து நாற்று வளர்த்து அந்த நாற்றுலேருந்து வேறு டெவலப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நம்ம அந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை வளர்ப்போம். ஒன்ஸ் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மாதத்தில் அந்த செடின்றது நல்லாவே மெச்சூராக அடர்த்தியாக வளர்ந்து வரும். இந்த டைமில் நீங்கள் அடுத்த செட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணலாம். ஏன்னா மொத்தமாக சர்க்கரைவள்ளி கிழங்கோட டைம்ன்றது 4 மாதம். 2 மாதம் கழித்து நீங்கள் அடுத்த செட்டுக்கு ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் அறுவடை எடுத்த உடனே இது கிட்டத்தட்ட பாதி வளர்ந்துருக்கும் அடுத்த செட். இந்த ப்ராசஸ்க்கு நாம் இந்த 2 மாதம் கழித்து வளர்ந்துருக்க இந்த செடியிலிருந்து ஒரு 3 கிளைகள் கட் பண்ணி எடுக்கணும். அந்த கிளைகள் நல்லா தடிமனாக இருக்கணும். ரொம்ப மெல்லிஸாக இருக்க கிளைகள் கட் பண்ணாதீங்க. நல்லா திக்காக இருக்கக்கூடிய கிளைகள் கட் பண்ணுங்கள். ஒரு 3லேருந்து 4 ஸ்டெம்ஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை கொண்டு போய் அடுத்த ஸ்டெப்பாக அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஒரு நீட்டமான ஒரு ஸ்டெம்மும் மேலே கொஞ்சம் இலைகள் மாதிரி இருந்தால் மட்டுமே போதுமானது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக ஒரு எம்டி பாட்டிலில் ஒரு க்ளீனான வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதில் இந்த கிளைகளை உள்ளே வைங்க. பொசிஷன் எப்படி இருக்கணும்னா பாதி கிளைகள் தண்ணிக்கு உள்ளேயும் மீதமுள்ள அந்த இலைகள்லாம் இருக்க அந்த மேல் பகுதி கிளைகள் நல்லா வெளிச்சம் படுற மாதிரி இருக்கணும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அதில் பாட்டிலுக்குள்ளே வச்சதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக ஒரு நிழல் பகுதியில் ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு அப்படியே வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 2 நாட்கள் கழித்து இதுலேருந்து வேறு சின்ன சின்னதாக முளைச்சி வரும். அண்டு ஒரு 5 நாட்களில் வேர்கள் நல்லாவே அடர்த்தியாகவே வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் வேர்கள்லாம் நல்லா அடர்த்தியாக வளர்ந்து வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் கொண்டு போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கே சர்க்கரைவள்ளி கிழங்கு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த க்ரோ பேக்லேயோ இல்லை தொட்டிலையோ இதை நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு புது செடியாக நல்லா வளர்ந்து வரும். கிழங்கு வகைகளில் சர்க்கரைவள்ளி கிழங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைமும் விதைக்கிழங்கு எடுத்து தான் நீங்கள் அதை நடவு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கிளைகள்லேருந்து நீங்கள் வேறு வளர்த்தும் தாராளமாக நீங்கள் நடவு செய்யலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு வளர்க்குறதுக்குன்னு எந்த ஒரு சீசனும் கிடையாது. எல்லா சீசன்லையுமே அது நல்லாவே வளர்ந்து வரும். கிட்டத்தட்ட சேப்பங்கிழங்கு மாதிரி உங்கள்கிட்ட கிழங்கு கிடச்சிச்சுன்னா அது ஒரு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் நீங்கள் நடவு செஞ்சு அந்த கிழங்குல செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக அதுக்கு அடுத்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் அதில் தாராளமாக வளர்த்துட்டே இருக்கலாம். இதில் டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சர்க்கரைவள்ளி கிழங்கு வளர்கிறதுக்கு வளர்ந்து அது அறுவடைக்கு தயாராகிறதுக்கு 4லேருந்து 5 மாதம் எடுக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் ப்ரொபகேட் பண்ணி நடவு செஞ்சுட்டே இருங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கோட ஒரு ஈஸியான ப்ரொபகேஷன் மெத்தடை பார்த்துருக்கோம். நம்ம நாளைக்கு 2:30க்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் அ பெட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் தேங்க்யூ பை PK.